இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, நவம்பர் மாதம் 8ஆம் தேதி தாயாம் திரு அவை அருளாளர் ஜான் டுன்ஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த அருளாளர் ஜான் டுன்ஸ் என்பவர் திருச்சபையுடைய வரலாற்றுல 13ஆவது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு அருளாளராக கருதப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, பிரான்சிஸ்கன் சபையினுடைய துறவி இவர். மிக இளைய வயதிலிருந்தே ஒரு பணக்கார விவசாய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பிரான்சிஸ்கன் சபையின் மீது ஒரு ஈர்ப்பு கொண்டவராய் புனித பிரான்சிஸ்கு அசிசியாருடைய நெறிமுறைகளை பின்பற்றி அவருடைய அந்த வழியில ஒரு துறவு வாழ்வை வாழ இவர் விரும்புகிறார். அதற்கு பிறகு திருநிலைப்படுத்தப்பட்டு ஒரு பிரான்சிஸ்கன் துறவியாக தன்னுடைய மேற்படிப்புகளையும் படிக்க அவர் ஆரம்பித்தார் என்று சொல்லுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, மிக சிறந்த ஒரு ஆசிரியராகவும் அதே நேரத்துல தாட்சி நிறைந்தவராகவும் இவர் இருந்தார். இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் மிக சிறந்த ஒரு இறையியலாளராகவும் மெய்யில் படித்தவராகவும் இவர் அறியப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இவருடைய பரிந்துரையால் நம்முடைய வாழ்க்கையில இறை ஞானத்துல சிறந்து விளங்குபவர்களாக இருக்க நம்ம இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது, யாராவது ஒருவரை அன்பு செய்ய வேண்டும், ஒருவரை வெறுக்க வேண்டும், அதுபோல கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கருத்தை தான் சொல்லுகிறார். நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்துல காசே தான் கடவுளடா, காசு தான் இந்த உலகத்துல எல்லாமே செய்யும் அப்படி என்று பணம் செல்வம் இவற்றை சம்பாதிப்பதற்காக, அதை சேர்த்து கொள்வதற்காக அல்லது பாதுகாப்பதற்காகத்தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது என்கிற அளவுக்கு இன்றைக்கு பணத்தாசை பிடித்தவர்களாகத்தான் இந்த உலகத்துல ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு யாருக்கு முதலிடம் தர வேண்டும், எதற்கு முதலிடம் தர வேண்டும் என்பதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறார். அன்புமிக்கவர்களே, செல்வம் என்பது தீமையானதாக எப்பொழுது மாறுகிறது என்றால், இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு இடத்தை செல்வத்திற்கு கொடுக்கிற நேரத்துல, அல்லது இந்த செல்வம் நமக்கு வாழ்க்கையில உண்மையான மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரும் என்கிற ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தால், இந்த செல்வம் எனக்கு நிலைவாழ்வை பெற்றுத்தரும் என்று நினைத்தால் அப்பொழுதுதான் செல்வம் தீமையானதாக கருதப்படுகிறது என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம முதல் செய்தியாக இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, பணம் புகழ் செல்வம் இருக்கிற இந்த ஒரு உலகத்துல எவன் ஒருவன் எவள் ஒருத்தி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையாகவே கடவுளுக்கு பணிவிடை செய்கிறார்கள். இரண்டாவது முறையாக நான் சொல்லுகிறேன், ஜெமிமா ரோட்ரிகஸ் என்று சொல்லப்படுகிறார். அந்த 21 வயது கிறிஸ்தவ பெண், இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினுடைய ஒரு முக்கியமான விளையாட்டு வீரர். சமீபத்தில் நடந்த அந்த உலக கோப்பை போட்டியில அரையிறுதியில ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாடிய அந்த போட்டியில அதிகமாக ரன் எடுத்து இந்தியாவை வெற்றிக்கு கொண்டு சென்றவர் தான் அந்த பெண் ஜெமிமா ரோட்ரிகஸ் என்பவர். அன்புமிக்கவர்களே, உலகத்தினுடைய புகழின் உச்சியில இருந்த அந்த கணத்துல கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுத்து முதல் வார்த்தையே, இந்த வெற்றி எனக்கு கொடுத்த எனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் அப்படி என்று மற்றவர்களுக்கு நன்றி சொல்வதற்கு முன்பாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுத்த அந்த ஒரு பெண், அந்த புகழின் உச்சத்துல கூட இந்த உலகத்தினுடைய வெற்றி, இந்த உலகத்தினுடைய பெயர் புகழ் அனைத்திற்கும் முன்னால இறைவனுக்கு நான் முதலிடம் கொடுப்பேன் என்று ஒரு இளம் பெண் இன்றைக்கு அழகான ஒரு பாடத்தை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில யாருக்கு முதலிடம் தருகிறோம் என்கிற ஒரு அடிப்படையான தேவையான அவசியமான ஒரு முடிவை எடுக்க இறைவன் நம்மை தூண்ட வேண்டும். அன்புமிக்கவர்களே, இந்த 2-3 மாதங்களாக ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிற நைஜீரியா என்கிற ஒரு நாட்டுல கிறிஸ்தவர்களை கொத்து கொத்தாக கொன்று குவிக்கிற ஒரு அவலம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல அங்கு இருக்கிற ஒரு இறை ஊழியர் எசேக்கியேல் என்று சொல்லப்படுகிறவர் சமீபத்தில் ஒரு காணொளி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். எந்த நேரத்தில் நான் கடத்தப்படலாம், எந்த நேரத்தில் நான் கொலை செய்யப்படலாம், எந்த நேரத்திலும் என்னுடைய தலைக்காக உங்களிடத்துல காசு பணத்தை அவர்கள் கேட்கலாம். நான் உறுதியாக சொல்லுகிறேன், நான் இயேசுனுடைய இறை ஊழியர். என்னை கடத்தினாலோ என்னுடைய தலைக்காக பணத்தை அவர்கள் நிர்ணயித்தாலோ ஒரு பைசா கூட நீங்க அந்த தீவிரவாதிகளுக்கு கொடுக்க கூடாது. காரணம், என்னுடைய ரத்தம்
இயேசுவின் சாட்சியாக அவர்கள் முன்னிலையில அவர்களுடைய மன சான்றை தொடும். இந்த உலகத்தினுடைய பணம், செல்வம் இவற்றிற்கு முன்பாக கிறிஸ்துவுக்காக ஒருவன் உயிரை கொடுக்கிறான் என்றால் கிறிஸ்துவே அவனுடைய வாழ்க்கையில முக்கியம் என்பதை அவர்களுக்கு அது உணர்த்தும். அப்படி என்று கடைசியாக அவர் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார். அனுபவமிக்கவர்களே, முதலில் நைஜீரியா நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்துவதை உலக நாடுகள் கண்டித்து உடனடியாக அங்கு கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, கிறிஸ்துவுக்காகவே என்னுடைய உயிர், எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை நான் விட்டுவிட மாட்டேன் என்கிற உறுதியோடு, உலகமா இயேசுவா என்கிற அந்த கேள்விக்கு இயேசுவே என்று இயேசுவை பற்றி நிற்கிற அந்த இறை ஊழியரும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, இயேசுவா உலகமா என்கிற ஒரு கேள்விக்கு இயேசுவே என்று இயேசுவை இறுக பற்றி கொண்டு நிலை வாழ்வை நோக்கி வீறுநடை போட்டிட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.